பிஸ்மில்லா. இது அல்லாவுடைய உதவியால் மழையும் காற்று இருக்கக்கூடிய சூழ்நிலை வெளில நிற்கிறோம். எல்லா வருடங்கள்லேயும் மலைகளை பார்ப்போம், ஆனால் மலைகளுடைய கஷ்டங்களை உணர்றதில்லை. ஏண்டா அழகாக மழைண்டா வீட்டில் ஒழிஞ்சிடுறது, வெயில்னாக்கா ஏசியில் ஒழிஞ்சிடுறது, இப்படியே வாழ்க்கையை ஓட்டியாச்சு. வாழ்க்கையில் அல்ஹம்துலில்லாஹ் எல்லாம் பரக்கத்தான் வச்சிருந்தான். இப்போ இந்த மழையும் வெயிலையும் பார்க்கும்போது அதனுடைய கொடுமையும் அதனுடைய வேகத்தையும் பார்க்கும்போது அல்லாஹ் எல்லா மக்களையும் காப்பாற்றணும்னு இந்த நேரத்தில் துவா செய்கிறான். ஃபுல்லாக மழை இன்றைக்கி மத்தியானம் புயல் அடிக்கும் அப்படிங்கிறாங்க. இது திருவாரூர் மாவட்டம் லட்சுவாங்குடியிலேருந்து நான் இது லைவ் போடுறேன். பாருங்கள், மக்கள் எல்லாமே நனைஞ்சு வராங்க. நானும் நனைஞ்சுக்கிட்டு தான் எடுக்கிறேன். இது எங்களுடைய தொழில் இருக்கிறதுனால நாங்கள் அதுக்காக வந்து நிற்கிறோம். ஃபுல்லாக எங்களுடைய ஷோரூம் உள்ளேலாம் தண்ணி ஃபுல்லாக பூந்துருச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாத சூழ்நிலை. இதெல்லாம் எல்லாம் தான் காப்பாற்றணும். இதை விட ஏழைகள் விவசாயம் பண்ணி எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்களா, அவங்களுடைய வீடுகள் இல்லாமல். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களாம் நினைக்கும் போது எல்லாம் நம்மளை லேசாக்கி வச்சான்னு தான் நான் இப்பவும் சொல்லுவேன். நாங்களே எங்களுடைய ஷோரூம் உள்ளே ஃபுல்லாக தண்ணி பூந்து அது தண்ணியிலே நாங்கள் நிற்கிறோம். எல்லாமே கஷ்டத்தில் நிற்கிது. எல்லாம் லேசாக்கி வச்சுருக்கான். இதை விட மக்கள் கஷ்டப்படுறாங்கள, அவங்கள இன்னும் எல்லாம் லேசாக்கணும்னு நேரத்தில் நான் துவா கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் தேவைப்படக்கூடிய மாநிலங்களுக்கு மாவட்டங்களுக்கு எல்லாம் இந்த மழையை திருப்பி விடணும், காற்றை குறைச்சி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்நேரத்தில் எல்லாட்டையும் நான் கோரிக்கையாக வைக்கிறேன். எல்லாட்டையும் துவா கேட்குறேன், எல்லாட்டையும் வேண்டிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய பாருங்கள், வண்டி போடுறது கூட இடம் இல்லை, ரோட்டில் போட முடியாது. ரோட்டில் போட்டால் புதுக்கார் உள்ள மாதிரி உள்ளது எல்லாம் டேமேஜ் ஆகிடும். அதனால் எல்லாமே கஷ்டம். இப்போ தான் மழையுடைய வேகம், மழையுடைய கஷ்டம் என்னங்கிறத உணர முடியுது. அல்லாஹ் எல்லாத்தையும் அனுபவிக்க விடணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. எல்லா மக்களையும் காப்பாற்றணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. இங்கே எங்களுடைய ஷோரூம் ஃபுல் சைட்லேயும் ஃபுல்லாக தண்ணி ஏறி இருக்குது. நண்பர் ஃபோன் அடிக்கிறது. ஓகே, எல்லா இதுலேயும் தண்ணி ஏறி இருக்குது. தண்ணிலேயும் கஷ்டம்தான். அல்ஹம்துலில்லாஹ் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு. எல்லாம் வேலை எங்களுக்கு பக்குவம் வந்துடுச்சு. அதெல்லாம் எங்களுடைய ஷோரூம் காட்டுறோம் பாருங்கள். ஃபுல்லாக தண்ணியில் வந்து கார் மிதக்குது. இப்போ எங்கள் கார் தண்ணியிலையும் ஓடும், தரையில் ஓடுங்கிற மாதிரி கார் அது மாதிரி கார். இந்த மக்களுடைய பார்வைக்கு வரணுங்கிறதுக்காக தான் எடுத்தோம். இது ஒரு சுய விளம்பரமும் கூட. அதனால் ஒன்றும் குறை சொல்லாதீங்க. இன்ஷா அல்லாஹ் வாழ்த்துக்களுடன் நான் முபாரக் சமூக ஆர்வலர். எங்கள் ஷோரூமில் நிற்கிது. தண்ணி ஃபுல்லாக ஊற்றுது. 2 மணிக்கு பிறகு காற்று அப்படிங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாம் எல்லா மக்களையும் காப்பாற்றணுன்னு இந்நேரத்தில் துவா செய்வோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் பார்க்கக்கூடியவங்களும் வேண்டிங்க. 7 பேர் லைவ் பார்க்குறீங்க. இன்ஷா அல்லாஹ் ஜஸாக்கல்லா. எங்களுடைய கார் ரோட்லேருந்து எல்லா சைட்லேயும் போட்டு வச்சுருக்கோம். வாழ்த்துக்கள் முபாரக் இன்ஷா அல்லாஹ். ஓகே.